வாழ்ந்து காட்டுவோம் இன்னொரு திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது. மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இஸ் ஹியர் டு எக்ஸ்பிளைன் த ஸ்கீம்ஸ் ஆஃப் another scheme from Tamil Nadu government by name வாழ்ந்து காட்டுவோம். Good afternoon all. My name is Jayaprakash, District Executive Officer, வாழ்ந்து காட்டும் project, both Tiruchi and Karur district. Thank you on and all. என்டர்பிரனர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், பேக் போன் ஆஃப் தி ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் என்டர்பிரனர்னாவே விமன் தான். அதுக்கு தான் நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்தினுடைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ அதில் வாழ்ந்து காட்டும் திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, டு ப்ரொமோட் டு ரூரல் என்டர்பிரைஸ் டு access to finance and rural enterprise to continue employment and income generation program. கண்ட்ரோல் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் டீம். ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் 31 டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. 120 பிளாக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். 3999 வில்லேஜ் பஞ்சாயத்தை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் என்டர்பிரனரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நம்ம ஒரு அவுட் ஆஃப் 14 பிளாக்ஸ் 14 பிளாக்ஸில் 404 வில்லேஜ் பஞ்சாயத்தில் 5 பிளாக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அதில் 135 வில்லேஜ் பஞ்சாயத்து நம்ம கவர் பண்ணுறோம். இதில் மெயினாக நம்ம என்ன கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா, இந்த 135 வில்லேஜ் பஞ்சாயத்தில் இண்டிவிஜுவல் என்டர்பிரனர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்கள என்டர்பிரைஸ் ஆக்டிவிட்டியாக ப்ரமோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. தென் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்கள குரூப் ப்ரொடியூசர் குரூப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். தென் இண்டிவிஜுவல் யூத்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ட்ரைனிங் நம்ம அந்த வில்லேஜ் லெவல்லையே ட்ரைனிங் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பர் கம்பெனிஸோட டைப் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக பேசிக் லெவல் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் மெக்கானிக்கு, அப்போ அதனுடைய ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் யாருன்னு பார்த்து வில்லேஜுக்கே டைரெக்டாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரூரல் விமன் 18 to 35 வில்லேஜ் ஏஜ் லிமிட் இருக்கக்கூடிய ரூரல் விமன் யூத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுடைய பேசிக் லெவல் என்ன பண்ணுறதுங்கிறத அங்கேயே 2 வீலர் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் சொல்லி கொடுத்து நியர்பை 2 வீலர் ஷோரூமோட டைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நம்ம பண்ணி தரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை விகேபி வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த என்டர்பிரைஸ் குரூப்பு அவங்கள நம்ம ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு அடுத்த லெவலில் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆகட்டும், பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், பேங்க் மூலிமா டைப் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த லெவல் அப்ரோச் வந்து நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்பரிங் விமன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேங்க்கோடு அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, பிஸ்னஸ் பிளான் எப்படி நம்ம பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் இருக்காது. ஸோ அவங்களோட என்ன இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணுங்கிறத பேசிக் லெவலில் நம்ம கொடுத்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பிளான், பேங்க்கு டைஅப்பு, சிபில் ஸ்கோர் அண்டு அதர் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, அதெல்லாமே வந்து நம்ம விகேபியில் ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒரு ஏஜென்சி ஒரு சென்டர் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த பேசிக் லெவல் A to Z சர்வீஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். பிளைண்டாக ஒரு என்டர்பிரனர் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டரில் A to Z அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 2 ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாஃபு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், என்டர்பிரைஸ் ஃபினான்ஸ் ஆஃபீஸர். இந்த 2 பேர்த்தினுடைய ரோலே என்னென்னா, ஒரு பெஸ்ட்டு என்டர்பிரனர் யார் வில்லேஜில் இருக்காங்க, இல்லை பேசிக் லெவல் ஐடியாஸ் இருக்கும், பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களால யார் அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அந்த ஐடியாஸை நம்ம ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் ஸ்பெஷல் ஸ்கீமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்கீமு மேட்சிங் கிராண்ட் ப்ரோக்ராம், MGP மேட்சிங் கிராண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் என்டர்பிரனர். இதனுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் வாழ்ந்து காட்டும் மேட்சிங் கிராண்ட் ப்ரோக்ராம், அதாவது சப்சிடி 10% ஆஃப் ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் மார்ஜின் ஃபார் என்டர்பிரனர், ரிமைனிங் 60% ஆஃப் லோன் அமௌண்ட் ஃபார் பேங்கர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அந்த என்டர்பிரனருக்கு தேவைன்னா 30,000 சப்சிடி ஃபார் வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட், 1,10,000 10% ஃபார் ஓன் கான்ட்ரிபியூஷன், 10,000 rupees ஃபார் என்டர்பிரனர் கான்ட்ரிபியூஷன், ரிமைனிங் 60% ஃபார் பேங்க் டைஅப்.
ஸோ நாங்கள் ஒரு 15 பேங்க்ஸில் எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு 15 பேங்க்ஸு. அந்த பேங்க்ஸில் நாங்கள் டைரெக்டாக எம்ஓஇ போட்டிருக்கனால இந்த 30% ஆஃப் சப்சிடி ஃபண்ட் டைரெக்டாக பேங்க்குக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ்னால், என்டர்ப்ரனர் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத கைட் பண்ணுறோம், அவங்கள போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறோம், தென் பேங்க்கோட டைப் பண்ணி கொடுக்குறோம், தென் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸுக்கு அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியாஸ் வேணும், இல்லை என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஜிஎஸ்டி ஆகட்டும், பேன் ஆகட்டும், டேன் ஆகட்டும், தென் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பிளானாக இருந்தால் அதுக்கு, ஃபுட் சம்மந்தமான என்டர்பிரைஸாக இருந்தால் அதுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், A to Z நம்ம சர்வீஸ் சென்டர்லேயும் நம்ம அவங்கள ப்ரொவைட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லெவலில் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்டர்பிரைஸ் கம்யூனிட்டி ப்ரொஃபஷனல் ஒரு பஞ்சாயத்தில் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள அந்த என்டர்பிரனர் அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்க தாராளமாக அவங்களுடைய பேசிக் ப்ரொஃபைல் எல்லாமே வாங்கி சிபில் ஸ்கோர், ஆதார் லிங்க் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் நம்ம பண்ணி தந்துடுறோம். அடுத்தது பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்பொழுது பேங்க் மூலிமா சேங்ஷன் ஆர்டர் நம்ம வாங்கி தரதுக்கு கைட் பண்ணிடுறோம். ரீஜனல் ஹெச்ஓகிட்ட அப்ரோச் பண்ணி, எல்டிஎம்கிட்ட அப்ரோச் பண்ணி, அந்த கன்சர்ன் பேங்க்கு சீனியர் மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணி சேங்ஷன் ஆர்டர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அந்த கன்சர்ன் என்டர்பிரனருக்கு த்ரூ பேங்க் மூலிமா வெண்டார்ஸுக்கு போயிடும். யாருமே கேஷ் ஆன் ஹேண்டு, கேஷ் ஆன் அமௌண்ட்டு அவங்க த்ரூ என்டர்பிரனருக்கு போகாது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் ஒரு 300 பேர்த்துக்கு நம்ம இந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 300 மெம்பர்ஸ் ஃபார் பெனிஃபிட்டடு. ஸோ இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்தநல்லூர் பிளாக்கில் ஒரு விமன் என்டர்பிரனர் சப்பாத்தி மேக்கிங், அந்த மிஷினரிக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்டு 4,95,000. ஸோ அதில் கிட்டத்தட்ட நம்ம விகேபி கான்ட்ரிபியூஷன் ஒரு 1,50,000, 45,000 ஃபார் என்டர்பிரனர், ரிமைனிங் பேங்க் லிங்கேஜ் பண்ணி பெருகமணி பஞ்சாயத்தில் அவங்க சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த ட்ரம், அந்த லேயர், சப்பாத்தி மேக் பண்ணக்கூடிய அந்த கிரைண்டர், தென் மாவு பிசையக்கூடிய அந்த மிஷின், ப்ளஸ் அதை லேயரில் அது ப்ரெஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேஷன். அதனுடைய ஓவரால் பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 5 lakhs. ஸோ அவங்களே மாவு, ஆசீர்வாத மாவு அந்த மிஷினில் போடுறாங்க, அதே ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணுது. அந்த உருண்டை அதே ப்ரெஸ் பண்ணுது, அந்த லேயரில் போகுது, அதே ஹீட் பண்ணுது, மாவு இது பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி வெளியில் வித்துடுறாங்க. அவங்களுக்கு எங்கே டைப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன கைட் பண்ணோம்னா, நியர்பை ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எது இருக்குது, நியர்பை ஹோட்டல்ஸு, ஈவினிங் ஃபுட் ஸ்டால்ஸு, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நாங்கள் டைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதில் டெய்லி அவங்களுக்கு 3000 சப்பாத்தி சேல்ஸ் ஆகுது. ஸோ இது அவங்களுடைய டெடிகேஷன் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. ஸோ அவங்களுக்கு உண்டான பேசிக் லெவல் ஐடியாஸை நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்திலேருந்து அவங்களுக்கு ஐடியாஸ் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு வருது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்த லெவலில் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்க கேன்டீன்லேயும் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அங்கே உள்ள ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்லி அங்கேயே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு என்டர்பிரனரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி பேசிக் லெவல் ஐடியா ஷேர் பண்ணணும், நம்ம வாழ்ந்து காட்டுவோம் சப்போர்ட் பண்ணுறோம். இது அடுத்தது. நான் பெரிய லெவல் டேர்ன் ஓவர் நான் மந்த்லி அல்லது இயர்லி டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அடுத்த லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு டைஅப் வேணும் அப்படின்னா, டிஎன் ரைஸ்ன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. டிஎன் ரைஸ் டிஎன் ரைஸ்னுடைய கான்செப்ட் என்னென்னா, தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனேபிளர். இதனுடைய கான்செப்ட் என்னென்னா, நான் ஆல்ரெடி டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸ்போர்ட் லெவல் பண்ணணும், எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும், எங்களுக்கு எக்ஸ்போர்ட் லெவலில் பையர்ஸ் வேணும், டைஅப் வேணும், எங்களுக்கு சரியான ஒரு அடுத்த லெவல் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரைஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? இவங்களுடைய சர்வீஸ் என்னென்னா, ஹை ஆர்டர்ஸ் அட்வைசரி சர்வீஸு. எங்கெங்கெல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு, ஆல் ஓவர் இந்தியா எங்கே ஆர்டர்ஸு ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவங்க டைப் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் ஃபினான்சியல் சப்போர்ட்டு, எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபினான்சியல் சப்போர்ட்டு நீடோ அதை அவங்க டைப் டு என்டர்பிரனர்.
அடுத்தது நல்ல ஒரு பையர்ஸோ ஒரு செல்லர்ஸோ கனெக்டிவிட்டி. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பையர் செல் மீட்டு நம்ம வாழ்ந்தோட்டம் திட்டத்திலேருந்து மந்த்லி ஒன்ஸ் பையர் செல் மீட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எந்த என்டர்பிரனர் அல்லது எந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெட்டீரியலை சேல்ஸ் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அந்த பையர் செல் மீட்டில் கனெக்ட் பண்ணி அவங்க அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் வாழ்ந்தோட்டம் திட்டத்தில் பையர் செல் மீட் ஃபார் என்டர்பிரனர்ஸ். ஸோ இதில் நம்ம திருச்சியில் வந்து நம்ம ஒரு 10 பையர்ஸை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இப்போ கார்மெண்ட்ஸு வந்து இஜி கிளஸ்டர் கார்மெண்ட்ஸு நாங்கள் ஒரு 5 கார்மெண்ட்ஸ் கிளஸ்டர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இவங்க இப்போ ஜாப் ஆர்டர் பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நியர்பை துறையூரில் ஒரு 4-5 கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த விமன் பேஸ்டு இஜி கிளஸ்டர் ஃபார் ட்ரைனிங் டெய்லரிங் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணி டவுல், யூனிஃபார்ம்ஸ், நைட்டி, அந்த விமன் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்க பண்ணித்தர ரெடி. ஜூட் பேக் ஆகட்டும் எல்லாமே அவங்க ரெடி பண்ண தயாராக இருக்காங்க. இல்லை இப்போ வந்திருக்கிற டீம் வந்து சார் திருச்சியில் நான் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும், இல்லை திருச்சியில் எங்களுக்கு ஜாப் ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஜூட் பேக் எங்களுக்கு பண்ணித்தரணும் அப்படின்னா 5 கிளஸ்டர்ஸ்லேருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. எத்தனை பீஸ் வேணாலும் ரெடி பண்ணி தர்றாங்க. ஃபைல் ஆகட்டும், சின்ன பேகு, என்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு மாடல் மட்டும் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தாராளமாக கொடுப்பாங்க. இது ஒன்று. இன்னொரு கிளஸ்டர்ஸ் வந்து பனானா ஃபைபர் ப்ராடக்ட்ஸு, பென் ஸ்டாண்ட் ஆகட்டும், இல்லை சின்ன சின்ன பேஸ்கெட் ஆகட்டும், ஃப்ளவர் வாஷ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம விமன் என்டர்பிரனர் வந்து பனானா ஃபைபர் பேஸ்கெட் ஐட்டம்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு கிஃப்ட்டுக்கு தேவைப்படுது, இல்லை நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட நம்ம டைப் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே நம்ம ஃபண்டு 30% சப்சிடி, ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடியில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் ஒரு என்டர்பிரனராக இருக்கோம், எங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு எனக்கு தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் எம்பேனல் ஆகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம தாராளமாக ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் நம்ம திருச்சியிலேயே 2 சென்டர் இருக்குது. ஒன்று கலெக்ட்ரேட்டில் பாதுகாட்டும் திட்டம் மூலிமா செயல்படக்கூடிய ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் இருக்காங்க. அங்கே ஒரு இடிஓ, இஎஃப்ஓ இருக்காங்க, என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், என்டர்பிரைஸ் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். இது 2 பேர்த்தினுடைய ரோலும் என்னென்னா எங்கெங்கெல்லாம் என்டர்பிரைஸை டெவலப் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், எங்கெங்கே ஃபினான்ஷியல் டைப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரோல். ஸோ தாராளமாக எந்த என்டர்பிரனர் வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்க கைட் பண்ணி தந்துடுவாங்க. இன்னொன்று புலிவலம், துறையூர் அண்டு முசிறி பெல்ட்டில் இருக்கக்கூடிய புலிவலம் ஏரியாவில் இன்னொரு ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் இருக்குது. ஸோ அவங்களுமே உங்களுக்கு கைட் பண்ணி தருவாங்க. சார் நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோம், இல்லை நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம், இல்லை நாங்கள் ஈரோட்லேருந்து வர்றோம், என்ன பண்ணுறது அப்படின்னா தமிழ்நாட்டில் 42 சென்டர் இருக்குது. மகளிர் திட்டம் மூலியமாகவே காமன் சென்டர்ஸ் அங்கே மகளிர் திட்டம் அண்ட் வாழ்ந்தாட்டம் திட்டம் 2 ஸ்கீம் மூலியமாகவே 2 டிபார்ட்மெண்ட் மூலியமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைட் பண்ணக்கூடிய ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் 60 ரூபா. ஓகே சார், நாங்கள் வாழ்ந்தாட்டம் திட்டத்தில் நாங்கள் பெனிஃபிட்டு வாங்கிக்கிறோம், அதர் கன்வர்ஜென்ஸ் ஸ்கீமில் நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், தாட்கோ ஸ்கீமு, அக்ரி மார்க்கெட்டிங் ஸ்கீமு, அது மூலிமா பிஸ்னஸ் பிளான் தான் மெயின். ஸோ அதுவும் நம்ம இந்த ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டரில் ரெடி பண்ணி தர்றதுக்கு நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா பேங்க்குக்கு நீங்கள் போய் பேங்க்கில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரே ஒரு லாஜிக்காக என்னென்னா பிஸ்னஸ் பிளான் ப்ராப்பராக இருக்காது, ப்ராஃபிட் அண்ட் லாஸு கரெக்டாக நம்ம போட்டிருக்க மாட்டோம், எவ்வளோ மந்த்லி இன்கம் வருது, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது, அந்த ப்ராஃபிட்டில் நான் எப்படி லோன் கட்டுவாங்க, அந்த லோன் சார்ட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வாழ்ந்தாட்டம் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் பக்காவாக உங்களுக்கு அசஸ் பண்ணி லீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஸ்டாப் சென்டர் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லாஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம ஆனரபிள் ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அவார்டு கொடுத்துருக்காரு பெஸ்ட்டு ஓஎஸ்எஃப் ஃபார் திருச்சி. இதில் நம்ம மேடம் எங்கள் சிஓ மேடம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற
என்ன பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஏதாவது நம்மளை ஹெசிடேட் பண்ணிடுவாங்க, தப்பாக நினச்சிருவாங்கன்னு நீங்கள் எதுவுமே நினைக்கவே வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிங்க. ஸோ இதுதான் பேசிக் லாஜிக்கு. அதாவது வாழ்ந்து காட்டும் திட்டத்தினுடைய நோக்கமே ரூரல் விமன் என்டர்பிரனர் ப்ரொமோட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அண்ட் கேரியர் நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாம். ஆல் சர்வீஸு சர்டிஃபிகேட்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். தென் பேங்க்கு டைஅப் பண்ணி தரலாம். தென் அதர் ப்ரொமோஷன் ஆஃப் அதர் டைஅப் ஆஃப் பையர் செல்லர் ஆக்டிவிட்டியை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுக்கலாம். தென் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வித் 30% ஆஃப் சப்சிடி சப்போர்ட் வந்து விகேபியில் பண்ணித்தரலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் விகேபி. நீங்கள் நம்ம www.tnrtp.org வெப்சைட்டில் எவ்ரிதிங் கவர்டு. நீங்கள் வெப்சைட் அட்ரஸ் கூட நோட் பண்ணிக்கிங்க. www.tnrtp.org. இந்த வெப்சைட்டில் ஆல் கவர்டு, என்னென்ன சர்வீஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன சப்போர்ட்டு கொடுக்குறோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்ட் ஆகுது, எங்கே அப்ரோச் பண்ணோம், இன்க்ளூடிங் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் இருக்கும், கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எவ்ரிதிங் கவர்டு. ஸோ நீங்கள் www.tnrtp தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் tnrtp.org. தேங்க்யூ. ஓகே, இல்லை டிஎன் ரைஸ் நல்ல கான்செப்ட். நீங்கள் அதில் அப்ரோச் பண்ணுங்கள். அதுலேயுமே வெப்சைட் செப்பரேட்டாக இருக்கும், நீங்கள் அதில் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, எஸ் எஸ், தேங்க்யூ என்றால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் இங்கே வந்து பேசணும். நான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் ஒரு என்டர்பிரனர் டெவலப் ஆகிட்டேன், என்னுடைய டேர்ன் ஓவர் நான் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ரோல் மாடலாக வந்து நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து என்டர்பிரனர் வந்து பெஸ்ட் என்டர்பிரனர் அவார்டு வாங்கணும். தென் எங்களுடைய சக்ஸஸ் ஆஃப் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் இங்கே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். பண்ணுவீங்களா என்டர்பிரனர்ஸ்? ஓகே, ஆல் தி பெஸ்ட், கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ.